ரிஷபராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ரிஷபம் அப்படின்னு சொன்னால் எடுத்த உடனே நம்ம நாங்கள் நல்ல லைஃப் வாழ்ந்துட்டுருக்கோம், நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தோம், நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டோம், இது மட்டுமே அல்ல பிரிவு. நல்ல நண்பன், நல்ல உறவு, நல்ல குடும்பம், நல்ல ஒரு மாதிரியான ஒரு அட்வைசர், ஒரு ஆலோசனை பண்ணி உங்களை வழிநடத்தி எடுத்துகிட்டு போனவங்க, உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை சூழல், நீங்கள் வேலை பார்க்குற இடம், எல்லாத்தையும் மட்டும் ஒரு கட்டத்தில் நம்ம பிரியக்கூடிய ஒரு பிரிவை ஏற்படுத்தக்கூடிய பிரிவை நண்பர்கள் எல்லாமே நமக்கு பிரிவை சந்திக்கக்கூடிய இடங்க. இந்த இடத்துல ஜோதிடத்தில் எப்படி சொல்கிறது அப்படின்னா 12ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடம் ஒரு பிரிவை சொல்லுது. வாழ்க்கையினோட மோட்சஸ்தானம். இந்த பூமியை விட்டு நீ பிரியறியா, அதுவும் 12ஆம் இடம்தான். அப்போ இந்த பூமியை விட்டு பிரியறது அப்படிங்கிறது மறைவு. வாழ்ந்துக்கிட்டே மறைஞ்சதுக்கு சமானமாக வாழ்கிறோம் பாருங்க, அதுதாங்க ரிஷபம். அதாவது பாசம் வச்சாலும் பெருசாக வைப்பாங்க, பிரிஞ்சாலும் ரொம்ப பிரிவாக இருப்பாங்க. இவங்க அந்த பாசம் வைக்கும்போது அவங்க காட்டுற அந்த அன்பு இருக்குது பார்த்தீங்களா, ஒருத்தரை கேர் பண்ணுற விதம் இருக்குது பார்த்தீங்களா, சும்மா உதட்டளவில் இருக்காதுங்க. சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, தூங்குனீங்களா, அடுத்து என்ன பண்ண போறீங்க, அடுத்த நேரம் என்ன பண்ணுவீங்க, குடும்பம் எல்லாம் எப்படி இருக்கு, வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்றீங்க, அடிப்படை தேவை எப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப பர்சனலாக ஒரு வீட்டுக்குள்ள வரவேற்பு மட்டும் இல்லாமல் அடுப்பெரியும் இடத்துல கூட உங்கள் வயிறுக்கு சாப்பாட்டுக்கு அன்னம் இருக்கா அப்படின்னு ரொம்ப டெப்த்தாக ஒருத்தரை பற்றி யோசிக்குதுன்னு சொன்னால் அது ரிஷபம் தாங்க. அந்த யோசனையில் 1000 அர்த்தங்கள் இருக்கும், நிதானம் இருக்கும், பொறுமை இருக்கும், அழகு இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும். அந்த சுக்கிரனுடைய அம்சம் பெற்றதுனால இவங்க கொடுக்கறது யாருக்குமே தெரியாமல் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதுதான் இவங்களுடைய பெருமை. ஆனால் பிரிவு வரும்போது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மதிப்பே இல்லைங்க, இதுக்கு வேல்யூவே இல்லைங்க. என்ன பண்ணாலும் அவங்கள்ட்ட நன்றியே இல்லைங்க. அது கூட ரிஷபத்துக்கு அதாவது ஒரு பொருட்டே கிடையாது. நன்றி கெட்டத்தனமாக இருந்துட்டு போங்க, மதிப்பு மரியாதை கொடுக்காமல் இருந்துட்டு போங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க, ஆனால் ஒன்று நான் எதிர்பார்த்து பழகுறேன்னு நீ சொல்கிற பற்றியா, இதெல்லாம் ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட எனக்கு ஆதாயம் இருக்குதுன்னு நினச்சி நான் பழகுறேன்னு நீ பேசுகிற பார்த்தியா, ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், உன்கிட்ட ஆதாயத்துக்காக பழகணும் அப்படின்னா நான் எதுக்கியா இங்கே வரப்போகிறேன், எனக்கு கிடைச்ச வாய்ப்பும் எனக்கு இருக்கிற வசதிக்கும் நான் நினச்சா என்னை வசதியாக வச்சுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்தும் கூட ரிஷப ராசிக்காரர்கள் தன்னிலை மாறாமல் தன்னோட தகுதியை விட்டு கொடுக்காம யார்கிட்டையும் இரவல் கேட்காம வாழ்கிறீங்கன்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப பெருமைங்க. அந்த பெருமையை யார் காயப்படுத்துகிறாங்களோ, சுயநலம் பார்த்து இவர்கள் பழகுறார்கள் அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்கள விட்டு ரிஷபராசிக்காரர்கள் நிச்சயமாக பிரிஞ்சிடுவாங்க. பழகும்போது 1000 கிலோ அளவுக்கு அன்பு இருக்கும், பிரியும் போது டன் கணக்கில் மனசில் வைத்திருக்கும். ஆனாலும் இவங்க செய்யறதையோ இவங்க கொடுக்கறதையோ ஒரு காலத்துலேயும் நிறுத்த மாட்டாங்க. பிரிவை மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க, வலியோடு ரணத்தோடு மறுபடியும் நல்லது செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் போர் அடிக்கும் போது தான் அந்த பிரிவு துக்கமாக மாறி மன அழுத்தமாக மாறும். வீட்லேயும் சரி, சமூகத்துலேயும் சரி, உறவாலையும் சரி, நட்பாலையும் சரி, பேரன்பை கொடுத்து பெரும் இழப்பை சந்திக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களுக்கு பிரிவு அப்படிங்கிறது மீளா துயரம் தரும். 12வது பாவாகதிபதி செவ்வாய் பகவானால் இந்த ரிஷபத்துக்கு எதிர்பார்த்து பழகணும் அப்படின்னு சொன்னாலே புரியாது. ஆனால் இந்த காலத்தில் யார் தான் அதாவது அன்புக்காக பழகுறாங்க. ஆனால் ஒன்றுங்க, ரிஷப ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை, மன அழுத்தம், பிரிவு என்ன வேணாலும் வரட்டுங்க. இந்த சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, காலையிலேருந்து சாப்பிட்லப்பா, அன்னம் தண்ணி கூட சாப்பிடல, பச்சை தண்ணி கூட குடிக்கல, பச்சை தண்ணி படாமல் கவலைப்பட்டுட்டு இருக்க, அதெல்லாம் ரிஷபத்துக்கு பிடிக்கவே முடியாதுங்க. ஃபஸ்ட்டு ஆர்டர் போடுறது, ஸ்விக்கியில் சாப்பாடு, பிரியாணி ஆர்டர் போட்டு தெம்பாக சாப்பிட்டு கவலைப்படுவான். இப்போ என்ன பெரிய அப்படிங்கிற மாதிரி தான் ரிஷப ராசிக்காரர்கள் தன்னோட வயிறுக்கு வஞ்சகம் செய்யவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸாவது சாப்பிட்டு அப்புறம் கவலைப்படுவோம்ப்பா, அப்புறம் நம்மளை மீறி என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு இவங்க தன்னோட மனசை காயப்படுத்திக்கிறாங்களே தவிர தன்னோட உடம்பையும் தன்னோட வயிறையும் ஒரு நாளுமே ரிஷப ராசிக்காரர்கள் காயப்படுத்தவே மாட்டாங்க. அதனால பிரிவு கூட இவங்களோட உடல்நிலையை பாதிக்காது, மனசை தான் அதிகமாக பாதிக்கும்.
இவ்வளவு மனக்கவலைகளும் கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சாப்பாட்டு பிரியர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பாட்டு பிரியர்கள்லாம் கிடையாது. நம்ம மேலே இருக்கிற கோபத்தை நம்ம உடம்பை ரணப்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு உறுப்பும் நமக்கு முக்கியம். நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம பிள்ளை நல்லா இருக்கும். அதுவும் கூட தியாகத்தோட தான் ரிஷப ராசிக்காரர்கள் இருப்பாங்களே தவிர, அந்த சாப்பாடு அப்படிங்கிறது ஒன்று அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. இந்த சங்கம் முக்கியமாக சாப்பாடு முக்கியமா? ரிஷபத்துக்கு சங்கம் முக்கியமாக சாப்பாடு முக்கியமா அப்படின்னு கேட்டால், சங்கம் முக்கியம்தான். ஆனால் சங்கத்தை நடத்துறதுக்கு சத்து வேணுமே, அதனால நல்லா சாப்பிடுவாங்க. இந்த ரிஷபம் வாழ்க்கையில் யாரை பிரிகிறாங்க? இவங்க பிரியறதுக்கு பல அர்த்தம் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. அது மனசுக்குள்ளே தான் இருக்கும். ஒருத்தர் கண்டே பிடிக்க முடியாது. ரொம்ப சிம்பிளாக சொன்னால், நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்களை, கூடவே இருந்து குழிப்பறிப்பவர்களை, காட்டிய பாசத்தை மதிக்காதவர்களை, காட்டிய பாசத்துக்கு மதிப்பு தெரியாதவர்களை ரிஷப ராசிக்காரர்கள் ஒருபோதும் விரும்புவதே கிடையாது. சும்மா ரிஷப ராசிக்காரர்கள் ஒரு வீட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வாசலில் வாய் நிறைய வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா அந்த வீட்டில் பழைய சோறும் தயிரும் இருந்தால் வெங்காயத்தை கடிச்சிட்டு கூட சாப்பிட்டு வந்துடுவாங்க. அதே நேரத்தில் மூஞ்சியை ஒரு மாதிரி வச்சுட்டு வந்துட்டாலும் சாப்பாட்டு கூப்பிட்டு பிரியாணி இருக்குது சாப்பிடலாம் அப்படின்னா கூட, உன் பிரியாணி வேணாம், ஒன்றும் வேண்டாம், என் வீட்டு நாய் கூட உன் பிரியாணியை சாப்பிடாது அப்படின்னு இவங்க மட்டும் இல்லை, ரிஷப ராசிக்காரர்கள் வளர்த்த நாய்க்கு கூட அவரோட பிரியாணியை சாப்பிடக்கூடாது அப்படின்னு. நாயின்னு நான் குறைவாக சொல்லலை, அந்த அளவுக்கு அன்பு பாசம். நம்ம வீட்டு எஜமானிக்கே இவங்க வழி இல்லை, நம்ம என்னடா அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு பாசத்தோட செல்ல பிராணியும் வச்சுருப்பாங்க. பாசத்தோட தன்னை பாதுகாக்காதவங்களை, தன்னை புரிஞ்சுக்காதவங்களை இவங்களை விட்டு பிரியறது உறுதி உறுதி உறுதிங்க. சரி, இவங்க பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சதுக்கப்புறமா இதிலேருந்து எப்படி வெளியே வருவாங்க? அதாவது இவங்களை மதிக்காத இவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுற எல்லாருமே எல்லாரையும் பிரியறது தான். அதில் ரிஷபம் கொஞ்சம் சென்சிட்டிவ். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிவு வந்ததுக்கப்புறமா அப்படியே அந்த கண்ணு ரெண்டும் கலங்கி அதில் 2 சொட்டு கண்ணீர், இந்த சின்ன வயசில் பார்த்திங்கன்னா இந்த பாதரசம் உருண்டிருக்கும் பாருங்கள், அங்கும் இங்கேயும் இந்த கிடுகிடுன்னு ஓடிட்டுருக்கும் பார்த்திங்களா, அந்த 2 சொட்டு கண்ணீர் அந்த கீழே விழுகாத அளவுக்கு கண்ணுக்குள்ளேயே அப்படி கலங்கிட்டு இருக்கும். அந்த கலக்கத்தோட அந்த பழைய நினைவுகள், இவங்க காட்டின பாசம், இவங்களினுடைய அன்பு, இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, ஆப்போசிட்ஸில் என்னெல்லாம் இவங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ளேயே அசை போட்டுட்டு, அந்த நேரத்தில் அது என்னமோ அந்த பாடல் வரிகளே இல்லாத ஒரு இசை இவங்களுக்கு எங்கேருந்து தான் கிடைக்குமோ, அதை தனிமையாக அப்பையும் கூட ஒரு காஃபியை கையில் வச்சுக்கிட்டு, அந்த சூழ்நிலையில் கூட காஃபியை கையில் வச்சுக்கிட்டு, அந்த ஜன்னலோரத்தில் நின்றுக்கிட்டு, அந்த பசுமையை பார்த்துக்கிட்டு, ரோட்டில் போகிறவங்க வர்றவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு, அந்த இதமான காஃபியோட இதமான மெல்லிய இசையை கேட்டுக்கிட்டு, தன்னோட சோகத்தை அந்த கண்ணீர் தண்ணி இந்த காஃபி தண்ணிக்குள்ளே விழுற மாதிரி இவங்க கலங்கிட்டு இருப்பாங்க. முதல் நாள் இது ரிஷபத்தோட நிலை. முதல் நாளே இப்படியே, அப்போ 2வது நாள் இந்த பிரிவினால் ஏற்படக்கூடிய மனம் இவங்களுக்கு எப்படி இருக்கோ, இதுக்கு எந்த கிரகம் காரணம்? நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி அதற்கு கிரகந்தாங்க காரணம். இது ஒரு மன அழுத்தம் வருது. நான் ஜோதிட பண்ணி 12ஆம் இடம் பிரிவு ஸ்தானம். வேலை செய்யும் போது அப்படி சொல்கிறேன். அந்த வீட்டோட அதிபதியினோட நட்சத்திரங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இவங்களுக்கு வேதனையும் சோதனையும் அப்படியே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப ஒரு சாஃப்டான சுக்கிரன், ரொம்ப ஹார்டான அந்த செவ்வாய் மோதும்போது அப்படியே பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கான, அது அப்படியே கவலையை தணிக்கிறதுக்கான, மற்ற ஆட்கள் எல்லாம் அப்படியே கோவப்படுவாங்க, ஏதாவது போட்டு உடைப்பாங்க, யாரையாவது திட்டுவாங்க, பேசுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அந்த நேரம் அந்த பழைய துணியெல்லாம் எடுத்து போட்டு தைப்பாங்க, தையல் மிஷினை தேடுவாங்க, தனக்கு ஆதரவாக அதை மிதிச்சுக்கிட்டே அதோட பேசிக்கிட்டே இருப்பாங்க. பழைய ஜன்னல் எல்லாம் துடைப்பாங்க, தூசி எல்லாம் துடைப்பாங்க, கூட்டின வீட்டை திரும்ப பெருக்குவாங்க, களைச்சி போட்ட துணி எல்லாமே மடிப்பாங்க, மாடிக்கு ஏறுவாங்க, வீட்டுக்குள்ளே வருவாங்க, டிவி ஆன் பண்ணுவாங்க, டிவி பார்க்க மாட்டாங்க, ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுவாங்க, காய்கறி எடுப்பாங்க, வெட்டுவாங்க, பாதி சமைப்பாங்க, பாதி சாப்பிட மாட்டாங்க. இப்படியே பெண்கள் ஆண்கள் பார்த்திங்க அப்படின்னா வேலைக்கு போகிற இடத்துல யார் கூடயும் பேச மாட்டாங்க. அப்படியே ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டே வண்டியில் ஹெல்மெட்குள்ளே இந்த ஏர்பட்ஸில் போட்டு அப்படியே தனக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுக்கிட்டு, அந்த நேரம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஆறுதலாக இருக்கிற பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு போவாங்க வருவாங்க.
இந்த மாதிரி எல்லாமே நடந்துக்குவாங்க. அதுக்கு கொடுக்கப்பட்ட, அதாவது ரிஷபத்திற்கு கொடுக்கப்பட்ட சின்னம் என்ன? எருது காளை. அதை அப்படியே ரோசப்படுத்தினா அது எப்படி சொல்கிறது, தான் கன்றை பிரிஞ்ச பசுவும் காளையாக மாறும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் கூட இருந்த தான் பிள்ளைகளுக்கோ தன்னோட உடைமைகளுக்கோ தன்னோட தொழிலுக்கோ ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டா அவங்கள விட்டு இவங்களால அவ்வளவு சீக்கிரம் அந்த பிரிவை இவங்களால கடந்து போகவே முடியாது. ஒரு பக்கம் கோபம் இருக்கும், ஒரு பக்கம் இயலாமை இருக்கும், ஒரு பக்கம் பேசிடக்கூடாது, நீ பேசின மாதிரி நானும் பேசி இந்த உறவை முறிச்சுக்க கூடாது அப்படிங்கிற மனநிலையோட ரிஷபம் மேக்சிமம் தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு அவங்களுக்கே அவங்க வேதனையை கொடுத்துக்கிட்டு ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான ரிஷபராசி அனைவருக்கும் வணக்கங்க. என்னதான் உங்களுக்கெல்லாம் நடக்குதுன்னே தெரியல, எல்லாம் நன்மைக்கேங்க. உங்கள் மனசு மாதிரியே எல்லாமே நல்லதாக நடக்கட்டுங்க. அந்த வகையில் இப்போ உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அற்புதமான நாட்கள்ங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு எல்லாமே விசேஷம்தான். இந்த நாட்களில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. அதனாலேயே உங்களுக்கு ஒவ்வொரு நல்லதும் சிறப்பாக தாங்க நடந்துட்டுருக்கு. ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நல்லதாக தான் நடந்துட்டுருக்கு. உங்கள் மனசுக்கு எப்போவுமே உங்களினுடைய வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க. எப்பவுமே தங்கமான குணம், பாசத்துக்கு அடிமையானவங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே ஜீவன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க மட்டும்தாங்க. காரணம் என்னன்னு கேட்டனா இவங்களினுடைய பிறப்பம்சம் அப்படிதாங்க. பிரம்மன் எழுதிய தலையெழுத்தே இவங்களுக்கு இப்படிதாங்க. ரொம்ப பாசக்காரங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு ரத்தமே வேணும்னா கூட கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. நீ எனக்கு பார்க்குவேன், நீ எனக்கு செய்வ அப்படிங்கிற எந்த ஒரு எதிர்பார்ப்புமே கிடையாதுங்க. அதே மாதிரி தன்னோட குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி நிற்பாங்க. தன்னோட தலை போனாலும் பரவாயில்ல, என்ன நான் காப்பாற்றணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்களை பல பேர் பல விதங்களில் ஏளனமாக நினைப்பாங்க. ஆனால் இவங்க அதை பற்றியெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. படிச்சிருந்தாலும் சரி படிக்காட்டியும் சரி தன்னோட தகுதிக்கு தகுந்த மாதிரி மற்றவங்க வாயை மூடிக்கொள்கிற அளவுக்கு உழைப்பால் முன்னேறக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு பல விதங்களில் பயத்தை காட்டியிருக்குங்க. ஏன் வெளியே சொல்ல முடியாத நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்ருக்கீங்க. அதுவும் வாழ்க்கை துணை வழியில் உங்களை புரிஞ்சுக்கிற 1% கூட அவங்க கிடையாதுங்க. இந்த விஷயம் உண்மைதானங்க. இது எல்லாருக்கும் சொல்லலைங்க. உடனே ஏன் மேடம் எனக்கெல்லாம் அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. நான் பொதுவாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா இவங்களினுடைய உழைப்புக்கும் தகுந்த மாதிரி இவங்களினுடைய வாழ்க்கை துணை இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு வருஷத்தில் இவங்க வாழ்க்கையில் முன்னேறாங்க அப்படின்னா ஒரு வாரத்திலேயே முன்னேற முடியுங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு வருஷத்தில் யாராலும் முன்னேற முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு பெரும்பாலுமே வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தாண்டி குடும்பத்தில் நிறைய நச்சரிப்புகள் இவங்க பார்த்துட்ருப்பாங்க. சொல்லி புரிய வைக்க முடியாது. இதுக்காக இவங்களையே இவங்க ரொம்ப வருத்தி கொள்ளக்கூடிய காலமாகவும் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாகவும் அவங்களுடைய புரிதலுக்கும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குங்க. இப்போ உங்களுக்கு பொதுப்படியே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த கடவுளை வழிபாடு செய்யணும், உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கடவுளினுடைய அனுகிரகம் என்ன, எந்தெந்த விஷயங்களை செய்யணும், எந்தெந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கணும் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பெருசாக இருக்கிறதே இந்த பண பிரச்சனை தாங்க. பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். உழைக்கிறீங்க, இந்த கைக்கு எட்டலை கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தாங்க உங்களினுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு பணவரவு அதிகரிக்க செய்யுங்க. எப்படி அப்படின்னா பணப்பிரச்சனை உங்களுக்கு தலை விரிச்சு ஆடிச்சு. ஸோ அது எல்லாமே சரி செய்யக்கூடிய விதத்தில் உங்களோட ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நான் ஒருப்பா கல்லாவில் நான் உட்கார்றேன், என் ஆளுக்கு நான் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமர்ந்துட்டாருங்க. தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற காரணத்தினால
உங்களுக்கு பணவரவை அதிகரித்து கொடுத்துருக்காருங்க. இதன் காரணமாக உங்களினுடைய பொருளாதார நிலை மேம்பட போகுது. கடன் சுமைகள் இருந்துச்சுன்னா அந்த கடன் ₹1 கூட இல்லாமல் அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷத்தை அதிகரிக்க செய்யுங்க. அடுத்ததாக 2க்கும் 5க்கும் உடையவனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களினுடைய ராசியில் இருக்கிறது குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷத்தையும் கடவுள் பக்தியையும் அதிகப்படுத்துவாருங்க. ஓகேங்களா. புத்திக்கு அதிபதி புதன் பகவான். இவரோட அமைப்பும் உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க. இவரை தொடர்ந்து 4ஆம் இடத்துக்கு உரியவரான சூரிய பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறது அரசு குடியிருப்பு கிடைக்குங்க. அரசாங்க வாகன யோகம் கிடைக்குங்க. புரியுதுங்களா. அரசு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் ரிஷப ராசிக்கு சாதகமாக அமைய போகுது. அதுவே 7க்கும் 12க்கும் உரியவனான செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறது கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யத்தை அதிகரிக்கும். மனைவிக்காக நீங்கள் நிறைய செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். இருந்தாலுமே அந்த செலவுகள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் இருக்குங்க. அதை தொடர்ந்து 8க்கும் 11க்கும் உரிய குரு பகவான் உங்கள் ராசியில் 3ஆம் இடத்துல அமர்றது சகோதரர்களால் கஷ்ட நஷ்டங்களையும் பகைகளையும் பகைமை உணர்வுகளையும் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல விதங்களில் சொல்லியாச்சு. இப்போ தானே சொன்னேன், கூட பிறந்தவங்களுக்கு ஒன்றுனா நிறைய கஷ்ட நஷ்டங்களை தாண்டி வரப்போகிறீங்க அப்படின்னு. அந்த மாதிரி தாங்க. கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் சுக்கிர பகவானின் அம்சத்துல பிறந்த உங்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் நிறைஞ்சிருக்க போகுதுங்க. உங்களினுடைய புகழும் பெருமையும் இணைஞ்சிருக்கும். இந்த இனி வரக்கூடிய நாட்களில் உங்களினுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்குங்க. செம்ம இன்ட்ரோ இல்லைங்களா. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்பவே பலன் தரக்கூடிய ஒரு நாட்களுங்க. சந்தோஷமாக நல்ல ஒரு கால் மேலே கால் போட்டு அமோகமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. ராஜயோகம்னு சொல்லலாம். ஓகேங்களா. ராஜாவே தோற்று போவார் அந்த அளவுக்கு அம்சமான யோகங்கள் எல்லாமே இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்தது உங்களினுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிநாதனும் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பணவரவில் இருந்து வந்த தடைகள் விலகும். பொருளாதார நிலை உயரும். பொன்னும் பொருளும் சேருங்க. ராசிக்கு உள்ளாக குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். வேலை பளு அதிகரிக்குங்க. இருந்தாலுமே உங்களினுடைய விருப்பங்கள் நிறைவேறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண யோகம் இருக்குங்க. சொத்து சேர்க்கை எல்லாமே உண்டாக போகுது. மாதத்துடையினுடைய முற்பகுதியில் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் ராகுவோட இணையிறதுனால வருமானம் உயரப்போகுதுங்க. தொழிலையும் லாபம் அதிகரிக்க போகுது. பணி இருக்கக்கூடியவங்களுக்கு இத்தனை நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. கணவன் மனைவின்னு எடுத்துக்கிட்டோன்னா இத்தனை நாளாக உங்களுக்குள்ளே இருந்த சங்கடங்கள் விலக போகுதுங்க. விவசாயிகளினுடைய நிலை முன்னேறுங்க. உங்களினுடைய தொழில்காரகன் சனி, அவர் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களினுடைய பணிகளில் இருந்த சங்கடங்கள் எல்லாமே சமாளிக்கக்கூடிய விதத்தில் சக்தியை உருவாக்கி கொடுப்பார். கலைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். பெண்களுக்கு உங்களினுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நாட்கள்ங்க. மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா மேற்கல்வி கனவு வெற்றியாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் கிடையாதுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு நாட்களையும் நீங்கள் ஈஸியாக சமாளித்து கொண்டு வந்துடுவீங்க. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. எல்லாத்துலேயுமே விவசாயிகளுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலக போகுதுங்க. மாணவர்களுக்கு நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவில் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்புங்க. வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு இருக்குது. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சுட்டே இருக்கலாம். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க. குடும்பத்தில் எல்லாருமே உங்களுக்கு துணை நிற்பாங்க. கணவன் மனைவி எல்லாமே உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. தைரியத்தோடு நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்கிறீங்கனாலோ இல்லை எதுலையாவது முதலீடு போடுறீங்கனாலோ செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட நல்லா அந்யோன்யமாக நடந்துக்குவீங்க. எனக்கு ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியமே இல்லை, போகாத கோவில் இல்லை, போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் உங்களுக்கு ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய யோகமும் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதனால் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படணும் அப்படிங்கிற
அவசியமே கிடையாதுங்க. அதே மாதிரி திருமண வரன் ரொம்ப நாளாக என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன், இல்லை என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்து நல்ல வரனே அமையல, எங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்கல, 2 பேருக்குமே பிடிச்சா ஜாதகம் செட் ஆகலை அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு நல்ல வரன் அமைய போகுதுங்க. அதனால் நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ரிஷப ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கை ரொம்பவே சூப்பராக அமோகமாக